நடிகன் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. ரொம்ப கேவலமாக இருக்கு. என்னுடைய வாழ்க்கையை தான் சொன்னேன். அதாவது வாழ்க்கையில் பிறந்தோம், உழைச்சோம், தின்னோம், செத்தோன்னு போகக்கூடாது. எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சமூக சேவை ஏதாவது ஒன்று செய்யணும்னு இன்னையிலேருந்து நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் என்ன சமூக சேவை இன்றைக்கி செய்கிறதுங்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. இந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட ஒரு சமூக சேவை தான். நான் சமூக சேவை செய்ய போகிறேன். டேய் செல்லம், என்னடா எதுக்காக அழுகிற? வீட்டை தொலைச்சிட்டியா? ஆமா, எங்க இருக்கோ வீடு? சரிடா, எந்த தெருவில் இருக்குன்னு சொல்லு, நான் கொண்டு போய் உன்னை விட்டுறேன். சரி, உங்க அப்பா பேர் என்னன்னு சொன்னேன்னா? அப்பா பேர் சொல்றதுக்கு பெரிய ஆள் கிடையாது. சரிடா, அது இருந்துட்டு போகட்டும். சொல்றா, குரங்கு அப்பா பேர் சொன்னாதான்டா கண்டுபிடிக்க முடியும். எங்க அப்பா பேரு குரங்கு தான்டா. எப்படிடா உனக்கு தெரியும்? குரங்குன்னு ஒரு பேரா? என்னடா அநியாயம் இது? அது என்னடா குரங்கு? இல்லடா, எங்க அப்பா பேரு கு ரங்கசாமிடா. எல்லாம் ஷார்ட்டா குரங்கு குரங்கு அப்படி கூப்பிடுவாங்க. நல்லா இருக்குடா. சரிடா தம்பி, அந்த குரங்கு இருக்குல்ல, அந்த குரங்கோட நம்பர் இருக்காடா? ஃபோன் நம்பராடா? ஆமாடா. இருக்குடா. எங்க நம்பர் சொல்றா. நம்பர் சொல்லவா? சொல்றா. 9 பில்லியன் 55 கோடி 65 லட்சத்து 44,537. டேய் பண்ணிப்பையலே, இப்படிதான் நம்பர் சொல்லுவியா? ஆமாடா, சொல்றேன். இப்ப கரெக்ட்டா சொல்றேன். 9,47 கோடி 65 லட்சத்து 70. சரியா வைக்கல அந்த பையன். சரி, உன்னுடைய பேர் என்ன? என் பேரு பீடி. என்னடா பீடி, சுருட்டு, சீரட்டு இப்படி இல்லாமடா பேர் வைப்பாங்க இந்த உலகத்துல? பீடின்னு ஒரு பேர் இருக்குல்லடா. டேய், பீடினா திவ்ய தர்ஷினி அர்த்தம். ஆமா. பீடினா என்னடா? நான் பீடினா பிரியதர்ஷினி. பிரியதர்ஷன். பிரியதர்ஷனா? ஆமாடா. ஆன்ட்டிட்ட சொல்லி உனக்கு காப்பியும் சாக்லேட்டும் தர சொல்லட்டுமா? அப்பயாவது நீ மரியாதையா பேசுவியா? ஆன்ட்டி அழகா இருப்பாங்களடா. ஆன்ட்டியா? ஆன்ட்டினா என் பொண்டாட்டிடா. அப்ப அழகா இருக்காது. கால் வலி பாவமா கதுரா. கொஞ்சம் உட்கார்றா. அங்கிள் மேல அவ்வளவு பாசமாடா? ஆமாடா, உட்கார்றா. பாவமா கறடா, நீ வயசாயிடுச்சுல. சரிடா, உட்காந்துக்கிறேன்டா. ஐயோ, படுத்துட்டானே. அப்படியே ஒரு பாட்டு பாடி என்ன நல்லா தூங்க வச்சிடுறா. நல்லா தூங்கணும். இது கூட நல்ல ஐடியாவா தாண்டா இருக்கு. கண்ணே கலைமானே கனிமயிலென கண்டேன் உன்னை நானே, அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதை தான் கேட்கிறேன். ஆதிராகம் எதுக்கு அடிக்கிற? அந்த படத்துல பைத்தியத்தை தூங்க வைக்க தானடா இந்த பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு பாடுற? நல்ல பாட்டு பாடுறா. டேய், என்ன சொன்னாலும் கோல் போட்டுக்கிட்டே இருக்கிறானே. பையில ஏதோ வச்சிருக்கான், என்ன வச்சிருக்கான்னு பாப்போம். அது ஆதார் கார்டுடா. டேய், ஆதார் கார்டு வச்சிருக்கேன்னு ஒரு நிமிஷம் சொல்லியிருந்தா எப்பயோ உன்னை கொண்டு விட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிருப்பேன்டா. ஏண்டா ஆதார் கார்டு வச்சிருக்கேன் கேட்டியாடா? அறிவு கட்ட முண்டா. நான் கேட்கலனா வீடு எங்க இருக்குன்னு கேட்டேன், தெரு எங்க இருக்குன்னு கேட்டேன், உங்க ஒப்பன் பேர் கேட்டேன், உங்க ஆத்தா பேர் கேட்டேன். அப்பெல்லாம் சொல்லியிருக்கலாமேடா ஆதார் கார்டு இருக்குன்னு. இல்ல, நீ ஆத்தா பேர் கேட்கல, அவங்க கரெக்டா இருப்பாங்க. இந்த அட்ரஸை வச்சு உங்க அப்பனை நான் கண்டுபிடிக்கேன். புடி புடி. இந்த இருக்காண்டா உங்க அப்பன். டேய், இங்க வாடா. அப்பா அப்பா என்ன சார்? பிள்ளையாரா வளர்த்திருக்க பிள்ளை. ஆனா ஒரு சமூக சேவை செஞ்சுட்டேங்கிற மன திருப்தி இப்ப எனக்குடா. வாடா. டேய், இந்த கர்மத்தை வீட்டுல வச்சு சமாளிக்க முடியாம தான்டா ரோட்ல போய் போஸ்ட் வந்தேன். திரும்ப குடிங்கடா படுபாவி பயல. என்ன செய்ய பாரு. அதாவது இப்படியெல்லாம் சமூக சேவை செய்யணும்னு போனா இந்த நிலைமை தான் ஏற்படும். அதுக்கு பதில் டெய்லி ஒரு மரம் நட்டிங்கன்னு சொன்னா அது உங்க வாழ்க்கைக்கு உங்க சரித்திரத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிச்சுக்கிறோம். கவுண்டமணி தினேஷ் அண்ட் சிவாவுடைய சூப்பரான காமெடி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் நம்ம நிறைய பேசியிருக்கோம் முன்னாடி. பட் கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ சார், எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. எடுத்த கான்செப்ட் ஓகே. ஏன்னா இன்றைக்கி அவர் பேரே வச்சுருக்கேன் கவுண்டமணி சாரை வச்சு, கவுண்டமணி தினேஷ்ன்னு. அதனால் இங்கே உட்காந்து ஃபஸ்ட்டு கவுண்டர் அடிக்கும்போது நிஜமாகவே
ஏன்னா மேலேருந்து டைரக்டர் சொல்லும் பொழுது நீ அடி அவன் கையில் கொடுங்க, தினேஷ் கையில் கொடுங்க, அடி 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 அவங்க கமெண்ட் அடிக்கிறதுக்கு சொல்லும் பொழுது கவுண்டமணி சார் வந்து எந்த ஒரு இடத்துலையும் யாராக இருந்தாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பஞ்சஸ் வந்து அப்படி போட்டு பின்னுவார். அதனால் அந்த கான்ஃபிடென்ட் வந்து டைரக்டர் வந்து தினேஷ் மேலே வச்சுருந்தார். இவரும் ஒரு 4-5 கவுண்டர் கொடுக்கும்போது பரவாயில்லையே இவ்வளோ பெரிய கவுண்டர் கொடுக்குறாருன்னு நினச்சேன். நமக்கு என்ன வருமோ அதை எடுத்துட்டோம்னா அதில் சிறப்பாக இருக்கலாம். ஆனால் அந்த வாய்ஸுக்கு அவ்வளோ பெரிய கைதட்டு வரும்பொழுது ஏன் இந்த வாய்ஸை போய் எடுத்தீங்க, அதை பார்த்து ரசித்ததுனால இதுக்கு எனக்கு புதுசாக இருக்கனால அது கூட ஒட்ட முடியலை. அதை எடுத்துக்கிட்ட விஷயங்கள் கரெக்டாக எங்கேயும் லேக் ஆகாமல் அழகாக கொண்டு வந்து கடைசியில் ஒரு சின்ன மெசேஜையும் சொல்லி முடிச்சிங்க. நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ.